அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம கடகராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் ஏ அப்பன் முருகனே போற்றி. மனசில் உறுதியாக வச்சுக்கங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாக நம்ம கடகராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தங்களை தேடி வரக்கூடியவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நன்கு உபசரித்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறதுல நீங்கள் ரொம்பவே வல்லவர்களாக இருப்பீங்க. நீங்கள் நட்புக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் தருவீங்க. சொல்லப்போனால் ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்கக்கூட நம்ம கடகராசிக்காரங்க துளி கூட தயங்க மாட்டாங்க. மற்றவங்கெல்லாம் இது என்னால் முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் ரொம்ப அழகாக திட்டம் தீட்டி முழு முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை பற்றி நீங்கள் துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே துடிச்சு போய் ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய அந்த ஈரமான மனசு உங்களுக்கு உண்டுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பு கடகராசி நேயர்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? என்னங்கம்மா நீங்கள் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் பார்த்தா நாங்கள் ஏதோ ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு தெரியுது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்தித்தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் நீங்கள் வேற ஏங்கம்மா இப்படி ஒரு காமெடியை கேட்குறீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கடகராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே பனி போல மறையப் போகுதுங்க. உங்களுடைய ஆழமான ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த அந்த திருமண காரியங்கள் கைகூடி வரும். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுது. அதே போல மழலை செல்வம் இல்லாமல் வருத்தப்பட்டு இருந்த அந்த தம்பதிகளுக்கு இனி அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் சந்திச்சிட்டு வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்குன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. முக்கியமாக ஒன்று கவனிங்க, இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காம நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட அருமையை உணர்ந்து உங்களை தேடி ஓடி வரப்போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட இந்த கடகம் ராசி. நம்ம கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், அப்புறம் பூசம் மற்றும் ஆயில்யம். நம்ம கடகராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான சந்திர பகவான் தாங்க. இவங்களுக்கு நட்பு ராசிகளாக இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம். இவங்க எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய நட்பு ராசிகளாக இருக்காங்க. கடகராசியில் பிறந்தவங்க எப்போதுமே வாழ்க்கையில் ஒரு உயர்ந்தன லட்சியங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் நுணுக்கமாக திறமையோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குதுங்க. மற்றவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் முறையாக பிளான் பண்ணி ஜெயிச்சு காட்டுவீங்க. முயற்சி பண்ணால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு அசாத்தியமான விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக நம்புறீங்க. சொந்த வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே இறங்கி போய் உதவி செய்வீங்க.
இது நாள் வரைக்கும் பெரும் துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் அனுபவிச்சு ரத்தமும் கண்ணீருமா வாழ்ந்துட்டு இருக்கிற என் கடகராசி பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நிம்மதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஏன் பல அதிசயங்கள் கூட நடக்க போகுது. உங்களோட கஷ்டமான வாழ்க்கை இனி அப்படியே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுன்னு. உங்கள் வாழ்க்கையில் இனி அமைதி அப்படின்றது நிலச்சிருக்கும். குடும்ப உறவுகள் எல்லாரும் ஒரு நல்ல புரிதலோடு இருக்க போகிறாங்க. முக்கியமாக உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்பட போகுது. அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே குறையும். நீங்கள் பார்க்குற வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பல புதிய வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வரும். நல்ல நண்பர்கள் உங்கள் கூட இருப்பாங்க. காதல் உறவுகளில் இருந்த விரிசல்கள் மறைஞ்சு அது ரொம்ப உறுதியாக மாறும். பழைய சிக்கல்கள், தலைவலி கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. உங்களோட ஆன்மீக சக்திகள் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு சொன்னவங்கெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது. எதிர்பார்க்காத பல சந்தோஷமான திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் அரங்கேறும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல புதிய வழிகள் பிறக்கும். படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்காக காத்துட்ருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க திறமைக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கௌரவமான வேலை கிடைக்க போகுது. பழைய கடன் பிரச்சனைகள், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும். புத்திசாலித்தனமான பல யோசனைகள் உங்கள் மனசில் உதயமாகும். மன அமைதி கூடும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்களால நன்மைகள் நடக்கும். மற்றவங்களுக்கு கொடுத்த அந்த பழைய வாக்குறுதிகளை நீங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்ற போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த எல்லா காரியங்களும் இனிமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப வேகமாக நடக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு பெரிய சாதனையையே படைக்க போகிறீங்க. உங்களோட எனர்ஜி லெவல் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களோட பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் உயரப்போகுது. முன்னாடி உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து நல்ல விதமாக பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய பயணங்கள் ரொம்ப சீராகவும் லாபகரமாகவும் இருக்கும். உங்களோட மறைமுக திறமைகள் எல்லாம் இப்போ வெளி உலகத்துக்கு தெரிய வரும். உடல் பலம், மனபலம் ரெண்டுமே அதிகரிக்கும். பொருளாதார நிலை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக போகுது. தெய்வ கடாட்சம் உங்கள் மீது முழுமையாக இருக்கும். ரொம்ப நாளாக உங்களை வாட்டி எடுத்த அந்த பழைய நோய்கள் எல்லாம் அப்படியே காணல் நீர் போல மெதுவாக மறைஞ்சு போயிடும். வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஒரு தொடர் கதையாக நடக்க போகுதுங்க. உங்களோட சாதனைகளுக்கு தகுந்தத பாராட்டுக்கள் வந்து சேரும். மனசில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதி நிலவும். நீங்கள் போட்டு வச்சிருக்கிற அந்த வருங்கால திட்டங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை தரும். உங்கள் புத்திசாலித்தனம் மேலோங்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சொந்த வீட்டில் சில சுபமான மாற்றங்கள் நடக்கும். மன உறுதி அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடும் வளர்ச்சியும் உண்டாகும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருப்பாங்க. உங்களோட தனித்துவமான திறமைகளை மக்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. செல்வம், செல்வாக்கு ரெண்டுமே கூடும். இறைவனோட அருளால் எல்லா தடைகளும் விலகும். திடீர் பரிசுகள் உங்களை தேடி வரலாம். வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள் எல்லாமே பாசிட்டிவாக அமையப்போகுது. மனசாந்தி கிடைக்கும். குடும்ப சந்தோஷம் பெருகும். புதிய பிளான்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயமாக மாறப்போகுதுங்க. இனி துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாது. நீங்கள் எதை தொட்டாலும் அது துலங்கும். உங்கள் முயற்சிக்கு 100% வெற்றி நிச்சயம். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். எல்லா திட்டங்களும் நல்லபடியாக நிறைவேறும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கஷ்டங்களை முறியடிப்பீங்க. பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும். உறவுகள் ரொம்ப மேன்மையாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு ஆழமான ஞானம் உங்களுக்கு சித்திக்கும். வருமானத்துக்கான வழிகள் ரொம்ப சீராக இருக்கும். பழைய பகைவர்கள் நண்பர்களாவாங்க. மன அமைதி உங்களுக்கு நிரந்தரமாக கிடைச்சு. புதுசாக பல விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்கள் மனசில் வரும். எப்போதும் உங்கள் மனசை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். வேலை வாய்ப்புகள் ரொம்ப விஸ்தாரமாக கிடைக்கும்.
புதிய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூடும். வாழ்க்கை பாதை ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பாங்க. பழைய தடைகள் எல்லாம் சுவடு தெரியாமல் காணாமல் போகும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். மக்களோட மனசில் உங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும். மனசில் அமைதி, குடும்பத்தில் நிம்மதி, எடுக்கிற முயற்சியில் வெற்றி அப்படின்னெல்லாம் அடுக்கடுக்காக வரும். வாழ்க்கை பயணம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எதிர்பார்க்காத பல மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சிக்கல்கள் தீரும், வருமானம் கூடும், நட்பு பலப்படும். வெளி உலகத்துக்கு உங்களோட உண்மையான திறமை என்னன்னு தெரிய வரும். புது அனுபவங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பம் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வேலையில் ப்ரமோஷன், ஆன்மீக பலம் அப்படின்னெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். நல்லது மட்டும்தான் அடுக்கடுக்காக நடக்க போகுது. நிறைவான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கான வழிகள் தானாக அமையும். பழைய எதிரிகள் கூட இப்போ திருந்தி நல்லவங்களாக மாறிடுவாங்க. உங்களோட மதிப்பு மரியாதை சமூகத்தில் உச்சத்தை அடையும். பொருளாதார ரீதியாக பணமும் செல்வமும் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். அந்த அபிராமி தாயோட பூரண அருளால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஒரு பெரிய வளம் பெறப்போகுது. உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக நீங்கள் உணரப்போகிறீங்க. இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்லை பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்சவங்க கூட பேசுகிறவங்களா? இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் ராத்திரி நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்த அற்புதமான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வந்திருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படின்ற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்கள் மனசை அழுத்திட்டு இருந்த அந்த பாரங்கள் எல்லாம் அப்படியே காணாமல் போக போகுது. நீங்கள் ஒரு ஆரோக்கியமான, ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நம்ம கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுற அந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. அதே சமயம் அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத பேச்சுகள் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்களோட அந்த கலைத்திறமைக்கான சரியான அங்கீகாரத்தை, வெற்றியை பெற போகிறீங்க. நிறைய பாராட்டுகள் உங்களை தேடி வரும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க படிப்படியான வளர்ச்சியை பார்ப்பீங்க. வருமானம் நல்லா இருக்கும். அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் கூடும். தொண்டர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குகிற அந்த யோகம் உங்களுக்கு அமையுது. வாழ்க்கையில் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உழைக்கிறது ரொம்ப அவசியம். மாணவர்கள் கல்வி விஷயத்தில் நேரடியாக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பாடங்களில் ஏதாவது டவுட் இருந்தால் உடனே உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அவங்க உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கல்வியில் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.